ஹலோ ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நோட் புக் பவர் அடாப்டர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு வாங்கியிருக்கோம்னா இந்த லேப்டாப் சார்ஜர் தான் வாங்கியிருக்கோம். இந்த சார்ஜர் வந்து ஃபால்ட் ஆகி போச்சு. வேறு ஒரு சார்ஜரில் கடை வாங்கி போட்டுட்ருக்கோம். அதாவது பட்ஜெட் ரேஞ்சில் இந்த சார்ஜர் வாங்கியிருக்கோம். இந்த சார்ஜர் உங்களுக்கு தேவைனாலும் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, இருந்தாலும் நோட ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா அவங்களே நமக்கு இது நமக்கு எந்த பின் செட் ஆகுது அந்த பின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு எந்த பின் செட் ஆகுது அந்த பின்னை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டைப்பான பின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு செட் ஆகிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு பின்னு, இந்த தேர்ட், இந்த ஃபஸ்ட்டு பின்னு, செகண்ட் பின்னு நமக்கு மேக்ஸிமம் செட் ஆகும். ஆனால் இது இருந்தாலும் நமக்கு நம்ம அப்பப்போ லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறதுனால வேறு ஏதாவது லேப்டாப் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது பட்ஜெட் ரேஞ்சில். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதில் வந்து இது கிடையாது, வாரண்டி கிடையாது. இதில் வந்து இதுக்கு வந்து வாரண்டி வேண்டது கிடையாது. இந்த ஒன்று மட்டும் அடாப்டர் பார்த்துருக்குங்க. இந்த அடாப்டர் தான். இதில் வந்து நம்ம 19 வோல்ட் வச்சுக்கலாம், 20 வோல்ட் வச்சுக்கலாம். அதுக்கு இங்கே அடாப்டர் இருக்குன்னு நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கான பவர் கேபிள் இருக்கும். உங்களுக்கு வேறு எதுவும் கொடுத்துருக்காங்களா? இன்னும் கொடுக்கல. மேக்ஸ் வரத்து வச்சுக்கிடுவோம். நான் பவர் அடாப்டர் காட்டுறேன். நம்மக்கிட்ட பவர் கேபிள் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இந்த பவர் கேபிளை யூஸ் பண்ணிக்கிடுவோம். குவாலிட்டியும் மேல் நல்லா தான் இருக்குது. பவர் கேபிளோட குவாலிட்டியும் நான் 3 பின் இது டாப் தான் கொடுத்துருக்காங்க. 2 பின் டாப் தான் கொடுத்துருக்காங்க. 3 பின் டாப் கொடுக்கல. நம்மக்கிட்ட வந்து 3 பின் டாப் இருக்குது. அதை தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். அது 3 பின் டாப் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் கட்டி வச்சுக்கணும். லேப்டாப் சார்ஜர் அப்பப்போ நம்ம லேப்டாப் வந்து ஒரே இடத்துல எதுவுமே இருக்காது. அப்போ பொழுதன்னைக்கு எங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். வெளியே மைக் செட் போடுறது இந்த லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம இந்த டேக் வச்சுருக்கிறது நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரை இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் தேவைப்படுறது வந்து 19 இல்லைன்னா 20. நமக்கு லேப்டாப் தேவைப்படுறது வந்து லேப்டாப்போட வோல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9.5 வோல்ட்டு, அதாவது 19.5 வோல்ட்டு. இதை வந்து நம்ம 19 வோல்ட்டில் வச்சுக்கிட்டாலே சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இன்னும் நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கல. செக் பண்ணுவோம் முதல். நம்ம சேனல் நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது எந்த பின்னு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். உடவை ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து செலக்ட் ஆனது வந்து இந்த பின்னு செலக்ட் ஆகிருக்கு, 2வது பின்னு. இது வந்து இந்த லேப்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா லெனோவா E4125. அதுக்கு வந்து இந்த மாடல் தான், இந்த பின்னு தான். நாங்கள் இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த இதில் தான் மாட்டியாச்சு பாருங்க. இது வந்து அந்த ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து மாட்டினேன், மாட்டியாச்சு.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 19 வோல்ட்டில் வச்சாச்சு. 19 வோல்ட்டில் வச்சு கரெக்டாக இதாகுதான்னு பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். லேப்டாப்பில் ப்ளக் பண்ணிட்டு லேப்டாப்பில் ப்ளக் பண்ணியாச்சு. பவர் கொடுத்துருவோம். அதுக்கு வந்து பாக்ஸில் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடாப்டரில் லைட் எரியுது பாருங்க. நம்ம பவர் கொடுத்தனே இது லேப்டாப் சார்ஜர் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சார்ஜர் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆடி லைட்டை காட்டுறேன் பாருங்கள். நம்ம லேப்டாப் பார்க்குற கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் பாருங்கள். சார்ஜர் ஏறுது. 19 வோல்ட்டு சரியாக போச்சு. இப்போ உண்மையிலே சார்ஜர் வாங்கின காசுக்கு ஒருத்தது நல்லாயிருக்கு. இது மாதிரி தேவைன்னா நீங்கள் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி தருவோம். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸு. இதில் பவர் அடாப்டரு எல்லா டைப்பான பின்னும் வந்துடும். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இதில் வந்து ஒரு இதுனா மைனஸ் பாயிண்ட்னா இது வாரண்டி மட்டும் கிடையாது. வாரண்டி கிடையாது, அந்த ஒன்று மட்டுது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.